தற்போதைய அண்மை செய்தி. கரூரில் அரசு அலுவலக வளாகத்தில் அரசாணைக்கு எதிராக விநாயகர் கோவில் கட்டுமானம் நடைபெற்று வந்தது. அந்த கட்டுமான பணிகள் இடித்து அகற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கணபதிபாளையத்தில் உள்ள தாந்தோன்றிமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த அலுவலக வளாகத்தில் புதிதாக 5 அடி அகலம், 5 அடி நீளம், சுமார் 12 அடி உயரத்திற்கு கோயில் போன்ற அமைப்பு கடந்த 1 மாதங்களாக இந்த கட்டுமான பணியானது நடைபெற்று வருகிறது. 4 அடி உயரத்திற்கு பீடம் அமைக்கப்பட்டு அதில் 4 புறமும் சிமெண்ட் பில்லர்கள் மூலமாக எடுக்கப்பட்ட மேற்கூரை கான்கிரீட் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு இந்து மத வழிபாட்டு தலத்திற்கு விநாயகர் கோயில் கட்டுமானம் பணி என தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து தந்தை பெரியார் திராவிட கழகம், சாமானிய மக்கள் நல கட்சி உள்ளிட்ட சமூக அமைப்புகள் ஊராட்சி பெருந்தலைவர் சிவகாமி, வேலுச்சாமி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹேமாவதி உள்ளிட்ட அதிகாரிகளுடன் நேரில் சந்தித்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். அப்பொழுது அரசு அலுவலக வளாகத்தில் மத வழிபாடு தலகம் கட்டக்கூடாது என 1988 வெளியிடப்பட்டுள்ள அரசாணை குறிப்பானதாகவும் உச்சநீதிமன்ற பொதுநல வழக்கிலும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. நீதிமன்ற ஆணையம் உள்ளதால் கட்டுமான பணிகள் நிறுத்தி இடித்து அகற்ற வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்பொழுது ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் அதிகாரிகள், அலுவலர்கள் வளாகத்தில் மத வழிபாட்டு தலம் கட்டவில்லை எனவும் கார் நிறுத்துவதற்காகவும் பொதுமக்கள் இழப்பாடுவதற்காகவும் நிழல் பந்தல் போட ஆரம்பிக்க கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினர். ஆனால் கட்டுமான பணிக்காக அமைப்பு இந்து மத வழிபாட்டு தலத்திற்கான அனைத்து அடையாளங்களும் தெளிவாக இருப்பதால் அரசாணை மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி நடைபெற்று வரும் இந்த கட்டுமான பணியை இடித்து அகற்ற வேண்டும் என பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோர் இது தொடர்பாக புகார் அளிக்கவும் தெரிவித்தனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணியாற்றும் அலுவலர்களிடம் கேட்டபோது இது ஓட்டுநர்களுக்கான ஓய்வெடுப்பதற்கான ஷீட் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். பொதுமக்கள் வருகை தந்தால் சாப்பிட ஏற்பாடு செய்து தருவதாகவும் கார் நிறுத்தும் இடமாகவும் மாற்றி சொல்லி வருகிறோம் என கூறினர். இந்த பணிக்காக ஒப்பந்த மதிப்பீடு, ஒப்பந்த பணியாளர் என பல்வேறு கேள்விகள் எழுப்பி பதில் மனு தர மறுப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று இரவு சமூக ஆர்வலரின் புகார் எதிரொலியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் பொக்லைன் இயந்திரம் மூலமாக அந்த கட்டுமானத்தை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். இந்த கட்டுமானத்தில் ஈடுபட்டது யார், அந்த ஒப்பந்ததாரர் யார், இதற்கு எவ்வளவு நிதி செலவிடப்பட்டது என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பூண்டோடு தற்காலிக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என, தவறும் பட்சத்தில் முதல்வரின் கவனத்திற்கு இப்பிரச்சனையானது எடுத்து செல்லப்படும் என சமூக ஆர்வலர் தெரிவித்தனர். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.